எனக்கு அப்படியே யாருக்கு கனெக்ட் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா, நஸ்ரியாவோட அந்த விஷயத்தை நான் கனெக்ட் நஸ்ரியா கல்யாணம் ஆகும்போது எல்லாரும் சொன்ன விஷயம் இதுதான். அவருக்கு உங்களுக்கு வயசு எவ்வளோ இருக்குது, பகத் பாசில் எப்படி இருக்காரு, அவருக்கு ஆக்சுவலி அப்போ அந்த டைமில் லைட்டாக அவருக்கு இந்த இதெல்லாம் இருக்கும், இப்போயும் அப்படி தான் இருக்காரு. ஆனால் பகத் பாஸோட அந்த வளர்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அவர் இன்னைக்கு பெருசாக போகும்போது இவங்களுக்கு நஸ்ரியா நசீம் வந்து டிசர்வ்டா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே யாருக்கு யார் டிசர்வ்டுங்கிறது தான் இங்கே பேச்சாக இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா அவங்க லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணாங்க, இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. நஸ்ரியாவும் ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் சரியான படங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி ரொம்ப பெருசாக ஆபாசங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் ரொம்ப கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயினாக இருக்காங்க. பகத் பாசில் இன்னைக்கு இந்திய சினிமாவையே வந்துட்டு திரும்பி பார்க்குற அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்களும் இப்போ தான் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க கரெக்டான கப்பல், இப்போ க்யூட் கப்பல் அது இதெல்லாம் சொல்லி போடுறாங்க. ஆனால் அட்லீக் மட்டும் இன்னமும் அது நடந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் ஒரு சில இடங்களில் மேடைகள் அவர் வந்து ரொம்ப எமோஷனலாக சொல்லவும் செய்வார். எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் வந்து நான் இந்த நிலைமைக்கு இருக்கேன் அப்படின்றதுக்கு முக்கிய காரணம் வந்து என் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருடைய அந்த காதல் கதையை கேட்கும் போதே கிட்டத்தட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே பிரியா வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு அழகான விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவ்வளோ அழகாக பண்ணுறாங்க, அதை பார்க்கலாம். அதை விட்டுட்டு அவர் இப்படி இருக்காரு, இந்த பிரியா மட்டும் இவ்வளோ கலராக வெள்ளை கலரில் வந்து அழகு இல்லைன்றதை எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரில.